மே 18ஆம் தேதி கேரளத்தின் புதிய முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீஷன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்த விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால், தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சல் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார், கேரள மாநில முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக முதல்வர் விஜய் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொண்டதால் நிச்சயம் விஜய் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. தனி விமானத்தில் விஜய் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. என்றாலும் விஜய் இதில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் தற்போது அதற்கான காரணம் வெளியாகியிருக்கிறது. கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்றால் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது காவல்துறைக்கு பெரிய சவாலாக மாறலாம். விஜய்க்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பங்கேற்பதால் அவர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பது, கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.